கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இந்த காலை நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் மெய்ஞானபுரம் அன்பின் செய்தி ஊழியத்தின் மூலமாக அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே மிகுந்த நெருக்கத்தின் மத்தியில் இந்த 2020 வருஷத்தில் ஜூன் மாதம் முதல் தேதியாகிய இன்று உங்களை கர்த்தருடைய கிருபையினால் நம்மை நிலைநிறுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, இந்நாளில் தேவன் கொடுத்த வார்த்தையை இம்மாதத்திலும் தேவன் எபிரேயர் 2 வசனத்தில் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தையின்படி உங்களுக்கு தேவன் உங்களை திடப்படுத்துகிறதும் பலப்படுத்துகிறதுமான நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள். ஆபிரகாமின் சந்ததி என்றால் கர்த்தரை விசுவாசித்த ஜனம், கர்த்தருடைய ஜனம், கர்த்தருக்கு பிரியமான ஜனம். ஆண்டவர் சொல்றாங்க, என் ஜனத்துக்கு நான் உதவியாக கை கொடுப்பேன். கை கொடுப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? தூக்கி நிலை நிறுத்துவேன் என்ற அர்த்தமாகும். ஒருவேளை எவரோ ஒருவரால் நாம் தள்ளப்பட்டு கீழே விழுந்திருக்கலாம், அல்லது நாம் தானாக வழி தப்பி நாம் ஒரு பள்ளத்திலே விழுந்திருக்கலாம். இதன் பொருள் என்னவென்றால், நாம் உதவியற்ற நிலையில் காணப்படுகின்றோம். கர்த்தர் இம்மாதத்திலும் 1 தேதியில் சொல்கிறாங்க, நான் உனக்கு உதவியாக கை கொடுப்பேன், தூக்கி எடுப்பேன், உன்னை நிலைநிறுத்துவேன். அப்போ ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிற அவர் ஜனத்தை அவர் கைவிடவில்லை. அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 18 வாஸ்து பார்க்கும்போது, மிகுந்த ஜலப்பிரவாகத்திலிருந்து உமை நோக்கி கூப்பிட்டேன், நீர் மேகத்தை தாழ்த்தி இறங்கினீர், உம்முடைய பாதத்தின் கீழ் இருள் இருந்தது, நீர் உமது கரத்தை நீட்டி என்னை தூக்கி எடுத்தீர். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்ற எபிரேயர் 2:16 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் இம்மாதத்தில் தேவனால் தூக்கி நிலைநிறுத்தப்படுவீர்கள் என்று நான் ஆவியிலே உணர்கிறேன். நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும், அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்றும் விசுவாசித்து தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நாம் தியானம் செய்ய வேண்டும். ஆபிரகாமின் சந்ததி என்றால் விசுவாச சந்ததி, அவரை விசுவாசிக்கிற ஜனம். உங்கள் விசுவாசத்தை ஒரு விசை நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். நம்முடைய விசுவாசம் சரியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் இருக்கிறதா? யோவான் 1:12 பிரகாரமாக அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகத்தக்கதாக அவர் அதிகாரம் கொடுத்தார். அந்த வார்த்தையில் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ, அந்த அவரை என்பது ஒருமையை காட்டுகிறது. அவரையும் விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ என்று சொல்லப்படல, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ. நீங்கள் 34 சங்கீதத்தில் 5வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்களது முகம் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, அவரை ஒருமை. எதற்காக இதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்றால், இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 4 12 வசனம்.
நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவருடைய நாமம். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார், தூக்கி எடுத்தார். ஒருமை. அப்ப இந்த இடத்துல உங்கள் விசுவாசம் சிதறாம இருக்கணும். உங்கள் விசுவாசம் சிதறி போயிடக்கூடாது. எந்த மனுஷன் மேலேயும் உங்கள் விசுவாசம் போயிடக்கூடாது. அல்லது தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஏற்கனவே சொல்லி வைத்த பிரகாரம் வானத்தில் உள்ள அடையாளங்களினாலே பிரஜாதிகள் கலங்குகிறார்கள், நீங்கள் அதனால என்ன செய்யாதுங்க, கலங்காதுங்க. நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியவர் ஒருவர் தான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் எலிமா என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த எலிமா என்பவன் யாரோடு கூட இருந்தான் என்று கேட்டால் செர்கியூ பவுல் என்று அங்கே ஒரு அதிபதியை குறித்து நாம் பார்க்கின்றோம். அந்த செர்கியூ பவுல் தேவனுடைய மனுஷனாகிய பவுல் சொன்ன வார்த்தைகளை உற்று கவனிக்கிறார். அங்கே தேவனுடைய மனுஷனாகிய பவுல் சொன்ன வார்த்தைகளை அவர் விசுவாசிக்க துவங்குகிறார். தள்ளப்பட்ட தூதனுடைய ஆவியினால் வழிநடத்தப்பட்ட அந்த எலிமா என்பவன் இந்த செர்கியூ பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க அவர் தன்னை அர்ப்பணிக்கிற போது செர்கியூ பவுல் என்பவன் அந்த விசுவாசத்தை திசை திருப்ப பார்க்கிறான். அப்பொழுது தேவனுடைய மனுஷனாகிய பவுல் அந்த எலிமாவை கடிந்து கொள்ளுகிறார். அவனிலிருந்து விசுவாசத்தை திசை திருப்ப பண்ணுகின்ற அந்த தள்ளப்பட்ட தூதனுடைய ஆவிகளை அவர் கடிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு விசுவாச துரோகம் நடந்து கொண்டிருக்கிறது. விசுவாசத்தை திசை திருப்புகிறான் பிசாசு. இன்றைக்கு அநேகருடைய விசுவாசத்தை அவர்கள் நேராய் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க கூடாதபடி வழி தப்ப பண்ணுகிறான். எங்க வழி தப்பு பண்ணுகிறான்? இன்னைக்கு பல சபைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு காரணமாக இன்றைக்கு காணப்படுகின்றது. சிலுவையை வைத்து அந்த சிலுவைக்கு நேராக விசுவாசத்தை கொண்டு போகிறது. சிலுவையை விசுவாசிக்கத்தக்கதாக அவர்களுடைய விசுவாசத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் இல்லாதபடி சிலுவையின் பேரில் கொண்டு போகிறது. அந்த விசுவாசத்தை அப்படி திருப்புறான். கோயம்புத்தூர்ல ஒரு ஆலயத்தில் 2 பேர் சேர்ந்து இரவிலே அந்த ஆலயத்தின் பின்புறத்தில் உள்ள ஒரு கண்ணாடி ஒன்றை உடைத்து இந்த ஆலயத்துக்குள்ளாக ஏறி குதித்து அங்கிருந்த ஒரு சிலுவையை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. உடனே காலையில் காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் வந்து நியூஸ் சேனலில் உள்ளவங்கெல்லாம் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுடைய ஆலயத்தில் சிலுவை காணாமல் போயிட்டுன்னு சொல்கிறாங்களே, அந்த திருடர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா அந்த சிலுவை தங்கத்தினால் செய்து வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆக்சுவலாக தங்கத்தில் உள்ளதில்லை, அது பித்தளையில் உள்ளது. திருடனுக்கு கொண்டு போன பிறகு தான் தெரிஞ்சிருக்கும் இது பித்தளையாக இருந்திருக்குன்ட்டு. அவன் தங்கம்னு நினச்சி களவான்ட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான். அப்போ அந்த திருச்சபையினுடைய செயலர் நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறார். அப்படி பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, 25 ஆண்டுகளாக நாங்கள் வணங்கி வந்த எங்கள் சிலுவையை தூக்கி கொண்டு ஓடிவிட்டார்கள். அவர் தெளிவா சொல்றார், 25 ஆண்டுகளாக நாங்கள் வணங்கி வந்த சிலுவையை தூக்கிட்டு ஓடிட்டானுங்க. யாருன்னு தெரியாது. ஆனா 25 ஆண்டுகளாக நாங்க இந்த சிலுவையை வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ விசுவாசம் எங்க இருக்கு பாருங்க. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பேர்ல தான் நம்ம விசுவாசம் இருக்கணுமே தவிர, சிலுவை என்பது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை மரத்தில் ஆணிகளால் அறையப்பட்டார். ஒரு அடையாளம் தான், அது வணக்கத்துக்குரியதில்லை. அது விசுவாசிக்கத்தக்கதானதும் கிடையாது. அதை நம்ம விசுவாசிக்க கூடாது. நம்முடைய விசுவாசமானது எங்கே இருக்க வேண்டும் என்றால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பேர்ல தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு விசுவாசத்தை பிசாசு அப்படியே பார்த்தீங்கன்னா திசை திருப்புறான். அவங்களுடைய விசுவாசங்கள் அப்படியே திருப்புறான். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்றாங்க. எனக்கு அது
சும்மா எல்லாரும் ஆவிக்குரிய சபை என்று தங்களுடைய சபையை குறித்து மேன்மையாக இது ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிறாங்க. எந்த ஆவிக்குரிய சபையிலையும் ஆல்டரில் ஒரு பெரிய சிலுவையை வைத்து அந்த சிலுவைக்கு பின்னால் லைட்டெல்லாம் வைத்து அப்படி ஆராதிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு விக்கிரகம், அது ஒரு சொரூபமாயிரும், அது வணக்கத்துக்குரியதாக மாறிவிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு பல சபைகளில் பல இடங்களில் சிலுவைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சிலுவையை கொண்டு உள்ள மரத்தில் செய்து வைத்து அல்லது ஏதோ ஒன்றில் சிலுவையை செய்து வைத்து அந்த சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டால் விசுவாச துரோகம் அங்கே உண்டாயிற்றுன்னு தெரியுது. அவர்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டியவர்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரே அந்த சிலுவையை காட்டுறாங்க, இயேசுவை விட்டுட்டாங்க, சிலுவையை காண்பிக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய துரோகம் பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் அருமையான தேவனுடைய மனுஷனாகிய பவுல் மிக தெளிவாக அந்த சிலுவை குறித்து சொல்லும்போது மிக அருமையாக அவர் சொல்லுகிறார். உங்களுடைய விசுவாசம் எங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் எதை கற்றுக்கொள்ளக்கூடாது, எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் மிக தெளிவாக அங்கே காண்பிக்கின்றதை நாம் பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 1 கொரிந்தியர், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். அவர் என்ன சொல்றார்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேனே தவிர சிலுவையை காட்டுறதுக்கு நான் விரும்பல. இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பது தான் என்னுடைய பணின்னு சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு திருச்சபைகளும் இன்னைக்கு போதகர்களும் ஊழியர்களும் இன்னைக்கு எதை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டார்கள், சிலுவையை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ விசுவாசமானது சிலுவையில் இருந்தால் தேவனிடத்திலிருந்து எப்படி நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும்? அற்புதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, நல்லது. இப்போ ஆபிரகாமின் சந்ததியினுடைய விசுவாசம் எதில் இருக்க வேண்டும்? அவர்கள் எதை விசுவாசிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும்? அவர்கள் எதை விசுவாசிக்கிறார்கள்? கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 14வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நானோ நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்ப இதனுடைய பொருள் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே தன்னை மரணத்துக்கு அர்ப்பணித்தார். அவருடைய அர்ப்பணிப்பை நான் குறித்து மேன்மை பாராட்டுவேனே தவிர வேறொன்றையும் குறித்து இல்லை அப்படின்ட்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே சிலுவை மரத்திலே ஆணிகளால் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவை மரத்திலே ஆணிகளால் அவர் அறையப்பட்டார். அந்த அர்ப்பணிப்பை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேனே தவிர வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசமானது எங்கே இருக்கிறது? சிலுவையில் இருக்குதா அல்லது இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறதா? இல்லைங்க, நான் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன், ஆனால் சிலுவையும் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாங்களே. இல்லைங்க, சிலுவை ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாங்கிறது அடையாளம். அதை நீங்கள் கழுத்தில் தொங்க போட்டுக்கிட்டு அதை நீங்கள் சிலுவையை மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறது தேவனுக்கு உகந்ததான்னு கேட்டால் இல்லை. அந்த சிலுவைக்கு லைட்டு போடுறது, அந்த சிலுவைக்கு மாலை போடுகிறது, அந்த சிலுவைக்கு முன்னால் நின்று சிலுவையை பார்த்து வணங்குகிறது. நீங்கள் விக்கிரக ஆராதனை குறித்து ரொம்ப கடுமையாக பேசுகிறீங்களே, நீங்கள் செய்கிறது அப்போ என்னது? அதுவும் விக்கிரக ஆராதனை தானே. அப்போ உங்கள் விசுவாசத்தை எளிமாவின் ஆவி, தள்ளப்பட்ட தூதனுடைய ஆவி உங்களை விசுவாசத்தில் ஒரு துரோகத்தை ஏற்படுத்தி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டிய நீங்கள் சிலுவையை விசுவாசித்தல்லவா பின்பற்றிட்டு இருக்கிறீங்க. ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு பாடல் இவ்விதமாய் பாடுகிறார், சிலுவை என் முன்னால் உலகம் என் பின்னால். அதனுடைய பொருள் என்ன? இயேசு கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பு எனக்கு முன்பாக இருக்கிறது, அவரை போல அர்ப்பணித்து நான் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். சிலுவைன்னா சிலுவை இல்லைங்க, அவருடைய அர்ப்பணிப்பு. இன்னைக்கு எத்தனை பேர் சிலுவை துணை? இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை நாதர். என்ன
அப்போ உங்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு உண்டாக வேண்டும். நீங்கள் விசுவாசத்தில் தடம் புரண்டு நிற்கிறீர்கள். உங்கள் விசுவாசம் நேராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வர வேண்டும். யோவான் ஸ்நானகன் அழகாய் சொல்லுவார், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். எந்த ஊழியக்காரரையும் எந்த ஒரு நபரையும் நீங்க முன்னால வைக்காதுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சிலுவையை தன்னுடைய நெத்தியில போட்டுட்டு ஜெபம் பண்றதுக்கு ஜெபம் பண்ணாம சிலுவையை மட்டும் நெத்தியில போட்டுட்டு இப்படி ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு போறாங்களே, இது எவ்வளவு பெரிய பாவம். ஒரு நாளிலே வெண்கல சர்ப்பத்தை இயேசுக்கு தேவனாகிய கர்த்தர், சர்ப்பத்தினால் தீண்டப்பட்டவர்கள் சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்படிக்கும் ஒரு வெண்கல சர்ப்பத்தை அங்கே உருவாக்கும்படிக்கும் அதை உயர்த்தி வைக்கும்படிக்கும் மோசைக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தாங்க. ஆனால் பின்னாட்களில் பார்க்கும்போது இஸ்ரவேலர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த வெண்கல சர்ப்பத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி பார் என்று சொல்லி அவர் சொல்ல, அவர் சர்ப்பம் கடித்த போது அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்க சொல்லி அதை உயர்த்தி வைக்க, பின் நாட்களில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வெண்கல சர்ப்பத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல தானே இன்னைக்கு சிலுவை மரத்தில் ஆணிகளால் அறையப்பட்டு தன் ஜீவனை விட்டார். அன்றைக்கு இருந்த ரோமர் ஆட்சியில ஒரு கொடுமையான மரணம் என்று சொன்னால் அது சிலுவை மரணம். சாபமான சிலுவையை தன் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே அவர் பலியானார். அப்ப சிலுவையை உங்களை பார்க்க சொல்லியா வேதம் சொல்லுகிறது? வேதம் அப்படி காண்பிக்குதா? எந்த நிருபத்திலேயாவது ஒரு வசனத்தை சிலுவையை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குதா? அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் யாராவது கையில சிலுவை வைத்து கொண்டு அலைந்தார்கள்? இந்த மாதத்தில் திருச்சபைகள் எல்லாம் திறக்கப்பட்டு ஆராதனைகள் துவங்கும். கர்த்தர் அதுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாங்க. அப்படி ஆராதனை துவங்கும் போது பழையபடி அந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு தானே நீங்க ஆடாம அசையாம பார்த்தீங்கன்னா அப்படி நடக்க போறீங்க. சிலுவையை பார்த்து தானே, சிலுவைக்கு தானே மாலையை போட போறீங்க, சிலுவைக்கு தானே பூ வைக்க போறீங்க. உங்களுக்கெல்லாம் உணர்வே வராதா? வேத வசனத்தை நீங்க வாசித்து அந்த வேத வசனத்தை கருத்தா வாசிக்க மாட்டீங்களா? பரிசுத்த ஆவியானுடைய துணையோட வேதத்தை வாசித்தா உங்களுக்கு இந்த விதமான காரியம் நீங்க செய்கிறது தவறுன்னு உங்களுக்கு தெரியாதா? பேராயர்னு சொல்றாங்க, பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா பொறுப்புல இருக்கிறவங்க திருச்சபைகள்ல சொல்றாங்க, அவளும் சிலுவையை கையில பிடிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நின்று கொண்டிருக்கிறார்கள். வருஷத்துல ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஆலயத்தை அலங்கரித்து சிலுவையை அலங்கரித்து சிலுவையை பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக்கி, அது ஒரு அடையாளங்க, அது வணக்கத்துக்குரியது கிடையாதுங்க. நீங்க சிலுவையை நெத்தியில போட்டுக்கிட்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்களா? சிலுவையை கழுத்துல தொங்க விட்டுட்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்களா உங்களுக்கு? என்ன பண்றீங்க நீங்க? நீங்க செய்கிற காரியம் உங்களுக்கே அது தவறு என்று தெரியவில்லையா? விசுவாசம் எங்க இருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேர்ல. இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு சிலுவையை பிடிச்சுக்கிட்டீங்களே, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், அது எவ்வளவு பெரிய தவறு. இதுல நீங்கள் உணர்வடைய வேண்டாமா? அப்போஸ்தலர்கள் யாராவது சிலுவையை பற்றி எங்கேயாவது எதையாவது சொல்லி இருக்கிறாங்களா? சிலுவை என்றாலே அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பை தான் சொன்னாங்களே தவிர சிலுவையை நீங்க எடுத்துட்டு போகணும்னு சொல்லலையே. கிதியோனை குறித்து வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தை அந்நாட்கள்ல கிதியோனின் காலத்துல பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, பிரதான ஆசாரியன் மூலம் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் பிரதான ஆசாரியன் மரித்த போது அவருடைய வஸ்திரத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்நாட்கள்ல இருந்து இந்நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவனை நோக்கி பாருன்னா அவர் ஒரு ஆசாரியனுக்கு கொடுத்த ஒரு வஸ்திரத்தை அந்த ஆசாரியன் மரித்த பின்பு அந்த வஸ்திரத்தை அவருக்கு என்ன செய்துட்டாங்க? வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எசேக்கியா ராஜாவின் நாட்கள்ல அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டு இதை ஜனங்கள் வணங்குகிறார்களே என்று அவர் மிகுந்த வேதனை அடைந்து அதை உடைத்து எறிந்தார்னு பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியிலிருந்தே எப்படித்தான் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய நடக்கைகளும் அவர்களுடைய செய்கைகளும் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா கர்த்தரை விட்டு விடுவார்கள். ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளத்துக்காக அல்லது ஒரு பரிகாரத்துக்காக
ஆண்டவர் எதை காண்பித்தாங்களோ அங்கே போயிடுவாங்க, கர்த்தரை விட்டுருவாங்க, அங்கே போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா யோர்தானில் போய் நான் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். தண்ணியில் மூழ்கி நான் யோர்தானில் ஞானஸ்நானம் எடுத்தேன் அப்படின்னார். இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சரி ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, இங்கே தான் கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க, தெளிப்பு ஞானஸ்நானங்கிறத பொய்யான ஒன்று, நீங்கள் அதை நம்பிக்கிட்டு ஒரே ஞானஸ்நானம் சொல்லி ஞானஸ்நானம் இல்லாத ஒன்றை ஒரே ஞானஸ்நானம் சொல்லி பேசிக்கிட்டு அதை ஞானஸ்நானத்தை எடுக்க மாட்டேங்கிங்க, பரவாயில்ல அங்கேயாவது போய் எடுத்திருக்கீங்களேன்னு. இல்லை இல்லை, நான் இங்கேயும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், ஆனால் யோர்தானுக்கு போனோம்னா அங்கேயும் எடுத்தேன் அப்படின்னார். என்ன அறிவோடு இவங்க செயல்படுறாங்க பாருங்க. இங்கேருந்து போய் யோர்தான்லேருந்து அங்கேருந்து ஒரு பாட்டில் தண்ணியை பிடிச்சிட்டு வராங்க. ஏன் ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்து எரேமியா 2:13 எழுதி வாசித்து பார்க்கிறோம். ஜீவ தண்ணீர் ஊற்று, அவரை விசுவாசிக்கிறோம், அவர் நம் உள்ளத்தில் இருக்கிறார். நீ அங்கே யோர்தான்லேருந்து ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு வந்து அங்கே கிடக்கிற கல்லையும் மண்ணையும் அள்ளிட்டு வந்து, என்ன மக்கள், என்ன அவங்களுக்கு அறிவு இருக்கிறது, எப்படி செயல்படுறாங்க? வைத்த வலிக்குதா, யோர்தான்லேருந்து தண்ணி கொண்டு வந்திருக்கேன், அதில் ஒரு சொட்டு குடிச்சிக்க. ஒளிவை என்ன, அங்கே இஸ்ரவேல் தேசத்திலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன், கர்த்தராகிய இயேசுவின் நாமம் எங்கே போச்சு? அதில் உள்ள விசுவாசத்தை எங்க? கர்த்தராகிய தேவன் உங்களுக்குள்ளே ஊற்று தண்ணீராக இருக்கிறாரே, அவரை குறித்த விசுவாசம் எங்கே? எனக்கு மிக ஒரு மனதுக்கு பாரமான ஒரு காரியம். ஒரு குறிப்பிட்ட போதகர் பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையை குறித்து நான் சொன்னேன், இந்த சிலுவையெல்லாம் இப்படி வச்சிருக்கீங்களா ஐயா அப்படின்னு சொன்னேன். ஆமாம், கோயம்புத்தூரில் துடியலூருங்கிற பகுதியில் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், எட்வின் சொல்லுவாங்க. ஆமாம், அகில இந்திய ஜெபக்குழுன்னு சொல்லி அந்த ஜெபக்குழுவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அதில் ஊழியக்காரராக இருக்கிறார். ஒரு சபை ஒன்று வைத்திருக்கிறார். இனி ஒரு 3 நாள் கன்வென்ஷன் கூப்பிட்டுருந்தார், நான் போயிருந்தேன். போன இடத்துல சிலுவை இப்படி வச்சுட்டு இப்படி செய்கிறீங்களே ஐயா. அவர் சொன்னார், பெரிய மண்டபம் மாதிரி உயரமாக கட்டி கோபுரத்தை கட்டி மேலே சிலுவை வைக்க போகிறோன்னார். இப்போ நீங்கள் ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துகிறீங்களா, சிலுவைக்கு நேராக வழி நடத்துகிறீங்களான்னு சொன்னபோது அவருக்கு ரொம்ப எரிச்சலும் கோபமும் வந்துட்டு. ஆனால் ஆவிக்குரிய கூட்டங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடத்துகிற கூட்டமே அப்படி தான் இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது இந்த மாதிரி ஆவிக்குரியவர்கள் என்று போர்வையை போட்டுக்கிட்டு செய்கிறதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகளாக காணப்படுதே. இல்லை, எதுக்காக நான் சொல்லுகிறேன்னா, நீ பாரம்பரியமாக இருக்கிறவங்க வசனம் அவங்க ஆரம்பத்தில் அவங்களுடைய அடித்தளமே தவறு. அவங்க செய்கிறாங்க, அது ஏற்கனவே பார்த்திங்கன்னா அது பின்மாற்றமாய் போன ஒன்று. அங்கே அவர்கள் விசுவாசத்தை விட்டுவிட்டார்கள், விசுவாச துரோகத்தில் சிக்கி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுகிறேன், நீங்கள் செத்தவங்களுடைய கிரியைகளை பின்பற்றுறீங்களே. உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நீங்கள் செத்தவர்களுடைய கிரியைகளை பின்பற்றுகிறீர்களே, அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு நல்ல வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார். அப்போ மிக தெளிவா மிக அருமையான இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்றாங்க, என்னை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை, அவர்களுக்கு நான் உதவி செய்கிறவராக இருக்கிறேன். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. என்னை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை, அவங்களுக்கு உதவியாக நான் கை கொடுப்பேன். உங்கள் விசுவாசம் நேராய் இருக்கட்டும், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தின் மேல் இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவானவருடைய அர்ப்பணிப்பின் மேல் இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்ற அந்த நோக்கம் உள்ளதாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக ஜாக்கிரதையாக இருங்கள், மிக கவனமாக இருங்கள். விசுவாச துரோகம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெருகி கொண்டே இருக்குது. விசுவாச துரோகம் பெருகிக்கிட்டே இருக்கு. பாரம்பரிய சபைகளில் தான் பேராயர் அவர் வருகிறார் அப்படின்னு சொன்னால் வெடி போடுறது, வான வேடிக்கை போடுகிறது. பார்த்தீங்கன்னா அவர் பெரிய சிலுவை கையில் பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விக்கிரகம் மாதிரி சொரூபம் மாதிரி வந்து நிற்பார். இந்த ஆவிக்குரிய சபைன்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் அவங்கள திட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்படிலாம் வந்து இருக்கிறாரே, இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னாங்க. இந்த எளிமாவின் ஆவிப்போம் ஆவிக்குரிய சபைன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்குள்ள புகுந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரை பார்த்தாலும் நான் பேராயராக இருக்கிறேன், கையில் 2 மோதிரங்கள். பார்த்தீங்கன்னா இந்த இவரை திட்டிக்கிட்டு இருந்தாங்க, யார பாரம்பரியமான சபைகளில் உள்ள பேராயரை திட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்படிலாம் செய்யலாமா, இதெல்லாம் பெரிய விக்கிரகம் இல்லையா அப்படின்னாங்க.
இப்போ ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லக்கூடியவங்கள அவங்க எல்லாரும் பேராயராயிட்டாங்க. கழுத்தில் பெரிய சிலுவையை தொங்க போட்டுக்கிட்டு, கையில் பெரிய பெரிய மோதிரங்களை போட்டுக்கிட்டு, தங்கமா பித்தாலையான்னு தெரில, ஏதோ ஒன்று ஆபரணங்களை போட்டுக்கிட்டு பெருமையாக தன்னை காண்பித்துக்கிட்டு, யாரை பார்த்தாலும் நான் பேராயர், நான் பேராயர். ஏன் நீ கர்த்தருக்கு ஊழியக்காரனாயிரியா? உன்னை யாரையா பேராயராக இருக்க சொன்னது? உன்னை யார் பேராயரா இருன்னு சொல்லி உன்னை யார் கூப்பிட்ட? ஆவிக்குரிய சபையை சொல்கிறேன். பாரம்பரிய சபையில் உள்ளவங்க அது ஒரு பெரிய கம்பெனி மாதிரி நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி நம்ம பேசலை. ஆனால் ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு எதுக்கு இந்த வீண் பேராசை, மாம்சத்தின் கிரியைகளை ஏன் இதை நீங்கள் செய்கிறீங்க? கழுத்தில் பெரிய பட்டை மாதிரி பார்த்தீங்கன்னா துணியை போட்டுக்கிட்டு அதில் சிலுவையை போட்டுக்கிட்டு ஊருக்கு பெரிய உபதேசமாக உங்களை நீங்க பெரியவர்களாக காண்பித்துக் கொள்கிறீர்களே, உங்களால நற்கிரியைகள் வெளிப்படுகிறதா? கனியற்ற அந்தகாரத்தின் ஒரு நபர்களாக நீங்கள் காணப்படுறீங்க இல்லையா? பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா விசுவாச துரோகங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய விசுவாச துரோகங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீ கவனமா இருங்க. ஆமா, விசுவாச பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களுடைய இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்க. நான் பேராயர்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்கள எட்டி கூட பார்க்காதுங்க. ஆமா, அவங்கக்கிட்ட சத்தியம் இல்லை, அவங்கக்கிட்ட உண்மை இல்லை, அவங்கக்கிட்ட பேராயர் இல்லை, பேர் ஆசை தான் இருக்குது. ஆமா, பேர் ஆசை இருக்கு, பெருமை இருக்குது. இது அவர்களை எங்கே கொண்டு போய்விடும்? பாதாளத்தில் தான் கொண்டு போய்விடும். அவர்களை பின்பற்றுகிறவர்கள் எங்கே போவார்கள்? பாதாளத்துக்கு தான் போவாங்க. அவங்க எங்கே போய் விழுவாங்க? பாதாளத்தில் தான் போய் விழுவாங்க. இந்த பாதாளத்துக்குள்ள நீங்களும் போய் விழுந்து விடாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக உங்களை காத்துக்கொள்ளுங்க. ஒரு தேவனுடைய மனுஷன் என்றால் அதற்கேற்ற சகலவிதமான பொருத்தமான நற்கிரியைகளோடு காணப்படுங்க. அதே போல ஒரு விசுவாச பிள்ளைகள் என்றால் உங்கள் விசுவாசமானது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பேரில் மட்டும் இருக்கட்டும். தேவனுடைய வசனத்தை நீங்கள் பாருங்கள், அவர் காண்பித்த நித்திய ஜீவனை நோக்கி நடந்து செல்லுங்கள். காலம் கடைசியா இருக்குது. கர்த்தராகிய தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுத்து மிகுந்த ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற உங்களை தூக்கி எடுக்கிறார். இனியாவது உங்களுக்குள்ள மாற்றங்களோட காணப்படுங்க. இன்னும் அந்த பழைய கிரியைகளையே நீங்க வெளிப்படுத்திட்டு இருக்காதுங்க, பழைய மனுஷனாகவே இருக்காதுங்க, உங்களை புது மனிதர்களாக காண்பியுங்கள். இந்த லாக்டவுன் சமயத்தில் நான் அநேக காரியத்தில் உணர்த்துவிக்கப்பட்டேன். இப்பொழுது நான் ஒரு புதிய மனிதனாக இருக்கிறேன் அப்படின்னு அப்படியாவது ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு நீங்க காணப்படுங்க. பெரிய பெரிய மாற்றங்களை நீங்க மற்றவங்கள் காணத்தக்கதாக பெரிய மாற்றங்கள் உங்களில் காணப்படட்டும். திரும்பவும் பன்றியை போல சேற்றிலிருந்து எழுந்து வெளியே வந்த பன்னி திரும்ப அதே சேற்றில் விழுந்தது போல, நாய் தான் கக்கினதை தின்னுகிறதுக்கு திரும்புகிறது போல திரும்பவும் அதே நிலைக்கு போகாதுங்க. ஆமா, இனி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படாது. கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே ஆகினும் தேவனுடைய உதவியை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சியாக தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாக நீங்கள் நடந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்கள் மூலம் மகிமைப்படத்தக்கதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நீங்கள் சாட்சி உள்ள நபர்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நீங்கள் துதி செய்யத்தக்கதாக உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்து இயேசுவை உங்களில் காணத்தக்கதாக உங்கள் மாம்ச கிரியைகளை கண்டு மற்றவர்கள் இடறி போகாதபடிக்கு உங்கள் மாம்சத்தினுடைய கிரியைகளை நீங்கள் காண்பிக்கிறதுனால மற்றவர்கள் கிறிஸ்துவை காண முடியாது என்பதை மிக நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமா, பொய் பேசி திரிகிறது, பெருமையாக பேசி திரிகிறது, அகந்தையான நடக்கை நடக்கிறது, மேட்டிமையான பார்வை பார்க்கிறது, இருமாப்பான செயல்களை வெளிப்படுத்துவது, இவைகளை விட்டு ஓய்ந்து வாருங்கள். ஆமா, விலகி வாங்க. தயவு செய்து சிலுவை அடையாளத்துக்காக நீங்க பயன்படுத்துங்க, ஆனா வணங்குதலுக்குரியதாக பயன்படுத்தாதுங்க. சிலுவையை நீங்க அடையாளத்துக்காக என்பதற்காக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அதை அடையாளத்துக்கு பயன்படுத்துறோங்கிற பெயரை வைத்துக்கொண்டு நீங்கள் அதை வணங்குகிறவர்களாய் காணப்படாதீர்கள். தயவு கூர்ந்து வசனங்களை உற்று பாருங்க. ஆமா, இந்த ஊழியக்காரர் சொல்றாரே, இது உண்மைதானா என்பதை நீங்கள் உற்று பார்த்து உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள். நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, அருமையான இந்த ஜூன் மாதம் 1 தேதியில என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்க அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா.
ஒவ்வொருவருக்குள்ளும் உடைய நாமத்துக்கு மகிமையான ஆண்டவரே புதிய புதிய மாற்றங்களோடு கூட ஆண்டவரே இவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து, நெருக்கமான நிலையிலிருந்து இவர்களை நீர் தூக்கி எடுப்பேன் என்று எபிரேயர் 2:16 வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று இம்மாதத்திலும் தேவன் உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்த போகிறீர். இவர்கள் தங்களுடைய சாயலை உம்முடைய சாயலாக காண்பிக்கத்தக்கதாக மாம்சத்தின் கிரியைகளை தனக்கு கீழ்ப்படுத்தி உம்மை வெளியே காண்பிக்கிறவர்களாக ஆண்டவரை எவர்கள் இடறுவதற்கும் இவர்கள் காரணமாயிராதபடி எல்லோருக்கும் முன்பதாக இடரலற்ற ஜீவியம் செய்யத்தக்கதாக இவர்களை தூக்கி நிலைநிறுத்துவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஊழியக்காரர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, சிலுவை ஆண்டவரே வணக்கத்துக்கு ஏதுவான சிலுவை என்று சொல்லி அதை வணக்கத்துக்கு ஏதுவான நிலையில பயன்படுத்தி வரக்கூடியவர்கள் அவைகளெல்லாம் அகற்றி போட்டுவிட்டு ஒரு பெரிய சுத்திகரிப்பை உண்டாக்கட்டும், ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாகட்டும். நான் சொன்னது போல அந்த போதகர் எட்வின்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சிலுவைகளை கர்த்தாவே அகற்றிவிட்டு வசனங்களை கர்த்தாவே மேன்மைப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்தருளும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீட்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெப உதவிக்காக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் என்னுடைய செல்போன் நம்பர் 9443103103 9842 055 033. ஹல்லேலூயா, ஆமென்.